நம்ம வந்து வெண்டைக்காய் வாங்கும்போது பாருங்கள், இப்படி உடைச்சா இந்த மாதிரி உடையணும். அதுதான் வந்து பிஞ்சு வெண்டைக்காய் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா வந்து முத்தின வெண்டைக்காய் அப்படிங்கிறது மாதிரி இப்படி உழைச்சா உடையாது. அது வந்து முத்தின வெண்டைக்காய். அது வந்து நீங்கள் வந்து மெல்லும் போது அப்படியே சக்கையாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸோ இந்தளவு திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்தியாச்சு. நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ஒரு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக வந்து பூச்சி இருக்கும் சமயத்தில். இப்போல்லாம் ரொம்ப அந்த மாதிரி பார்க்க முடியறதில்ல. இருந்தாலும் வந்து நீங்கள் வெண்டைக்காய் அறியும் போது இது வந்து இப்படி கேப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அறியணும். அப்படியே மொத்தமாக அரிஞ்சிடக்கூடாது, செக் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள், வெண்டைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு, சோம்பு, கொத்தமல்லி தூள் பெரிய ஸ்பூனில் 1, மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள், தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு பல்லை தட்டி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு முறை என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு ரொம்ப சிவந்துடக்கூடாது. அதில் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ் லேசாக இப்படி லேசாக வறுத்தாச்சு பூண்டை. இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. லேசாக கருவேப்பிலை வெந்து வரட்டும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 பேருக்காக செய்கிறது, அதனால் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க, ஒரு 3 பேர் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் கூட போதும் ஒரு வேலைக்கு. முக்கியமாக வெண்டைக்காவில் வந்து உங்களுக்கு வந்து அது ஈரத்தோடு இருந்தால் ரொம்ப பிசுன்னு அப்படியே கம்பி மாதிரி வந்துடும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது. அதனால் வந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெண்டைக்காவை வந்து கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் வந்து ஒரு பரப்பி, ஒரு தட்டில் காஞ்ச தட்டில் நல்லா வந்து கழுவி வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வந்து ஒரு போட்டு அப்படியே ஒரு ஃபேனுக்கு சும்மா வச்சுருங்க. காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா வந்து ஒரு இதில் போய் நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெண்டைக்காவெல்லாம் கட் பண்ணி தண்ணி இல்லாமல் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி சப்போஸ் தண்ணியாக இருக்குது அப்படின்னா வெறும் சட்டியில் அந்த வெண்டைக்காவை போட்டு அப்படியே வந்து பிரட்டிங்கன்னா அது தண்ணியெல்லாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். சரியா? ஷார்ட் வீடியோ வந்து போடுறது பெருசு இல்லை, போட்டுடலாம், கண்டிப்பாக போட்டுடலாம். ஒரு 2-30 செகண்டில் கூட இது பண்ணுறதை காமிச்சிடலாம். இப்படி சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் சொல்கிறேன். நான் பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன். பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவீங்க. பட் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சிலது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். இந்த இப்படியே ஒரு 5 நிமிஷம் இப்படி வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கினேன் இல்லையா, ஓரளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை தண்ணி இருந்தால் பிசுன்னு ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான் லைட்டாக வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றினேன். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் ஊற்றினேன். அடுத்தது இப்போ நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தேனோ அதில் ஒரு பாதி அளவுக்கு மறுபடியும் வந்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சுருங்கி வரட்டும் லைட்டாக. ஏன்னா இப்போவே வந்து நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலேயே இது வந்து ஓரளவுக்கு ஆஃப் பாயிலாக வெந்த அப்புறமா நம்ம வந்து தூள் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு தூவிக்கிறோம். இப்போ உப்பு போட்டு வதக்குறோங்க. போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நல்லா வந்து சுருண்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம், மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குவோம்.
இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா பிரட்டிக்கணும். ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா பிரட்டிக்கணும். அப்படியே சிம்மில் இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பிரட்டலாம். 2 நிமிஷம்னு ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணிட்டேங்க. எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி.